வணக்கம். கதிரவன் நியூஸின் இன்றைய நாளுக்கான மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். திரேசேரி நிதி மோசடி விவகாரம் நிதியமைச்சு விசேட அறிவிப்பு. பாடசாலை மாணவிகளுடன் அதிசொகுசு காருக்குள் சிக்கிய ஆசிரியர். மே மாத இறுதி வரை காலக்கெடு ஜனாதிபதி அனுர அதிகாரிகளுக்கு பிறப்பித்துள்ள உத்தரவு. நாளை முடங்கப் போகும் கொழும்பு மாவட்டம். மின் கட்டண உயர்வு 95% நுகர்வோருக்கு பாதிப்பில்லை வெளியான அறிவிப்பு. இன்று முதல் கடும் வெப்பநிலை எச்சரிக்கை. 4 தனியார் பேருந்துகளின் வழி அனுமதி பத்திரம் தற்காலிகமாக ரத்து. நேற்று முதல் கோதுமை மாவின் விலை அதிகரிப்பு. வவுனியாவில் கிணற்றிலிருந்து ஒருவரின் சடலம் மீட்பு. கொழும்பில் அறிமுகமாகும் மின்சார தொடருந்து சேவை. யாழ் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நபர் உயிரிழப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையின் வெளிநாட்டு கடன் தவணைக்காக ஒதுக்கப்பட்ட 2.5 பில்லியன் அமெரிக்க டாலர் நிதி மாயமானது தொடர்பில் நிதியமைச்சு நாடாளுமன்றத்தில் விசேட அறிவிப்பு ஒன்றை வெளியிடவுள்ளது. எதிர்வரும் 5ஆம் தேதி நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்தவினால் இந்த அறிவிப்பு வெளியிடப்படலாம் என அந்த அமைச்சின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் வெளிநாட்டு கடனை திருப்பி செலுத்துவதற்காக திரைசேரியில் வைக்கப்பட்டிருந்த 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் வெளித்தரப்பினருக்கு மாற்றப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக விளக்கம் அளிப்பதற்காக நிதியமைச்சக செயலாளர் இன்று குழுவில் முன்னிலையாகுமாறு அழைக்கப்பட்டிருந்தார். இருப்பினும் தம்மால் இன்றைய குழு அமர்வில் கலந்து கொள்ள இயலாது என சூரிய பெரும தலைவருக்கு கடிதம் மூலம் தெரிவித்தார். மேலும் இச்சம்பவம் தொடர்பாக குற்றப்புலனாய்வுத்துறை நடத்தி வரும் விசாரணைகள் மீது தனக்கு நம்பிக்கை இல்லை என வழக்கறிஞர்கள் அமைப்பின் உறுப்பினர் மைத்ரி குணவர்த்தன தெரிவித்துள்ளார். கம்பகாவில் பாடசாலை மாணவியுடன் முறையற்ற வகையில் செயல்பட்ட ஆசிரியர் அதிசொகுசு கார் ஒன்றுக்குள் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். லக்கல, பகமுன மற்றும் நாவுல ஆகிய பகுதிகளில் பிரபலமான தனியார் வகுப்பு ஆசிரியர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். சில நாட்களுக்கு முன்பு குறித்த ஆசிரியரை மாணவி ஒருவரின் தந்தை தாக்கியதாக செய்யப்பட்ட முறைப்பாட்டை விசாரிக்கும் போதே இது தொடர்பான தகவல் வெளியாகுள்ளது. மாணவி வழங்கிய வாக்குமூலத்தில் சந்தேகம் ஏற்பட்டதை அடுத்து சந்தேக நபர் மற்றும் மாணவியின் கையடக்க தொலைபேசிகளை பரிசோதனைக்கு உட்படுத்தியுள்ளார். இதன்போது மாணவியின் முறையற்ற புகைப்படங்கள் ஆசிரியருடன் பரிமாறப்பட்டவை உறுதிப்படுத்தப்பட்டது. இதனையடுத்து இந்த சம்பவம் தொடர்பான தகவல் வெளிவந்துள்ளதாகவும் போலீஸ் விசாரணைகளின் போது சந்தேக நபரான ஆசிரியர் தனது தனியார் வகுப்புக்கு வரும் மாணவர் மற்றும் மாணவிகளுக்கு இடையே காதல் உறவுகளை ஏற்படுத்தி கொடுத்தமை தெரிய வந்துள்ளது. இவர் மாணவிகளை தனது சொகுசு காரின் நக்கில்ஸ் பகுதி மற்றும் மலை உச்சிகளில் அமைந்துள்ள கார்சி மையங்களுக்கு அழைத்து சென்று அந்த வாகனத்துக்குள்ளேயே அவர்களுடன் முறையற்ற உறவில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. எனவே பாதிக்கப்பட்ட மாணவி மருத்துவ பரிசோதனைக்காக தம்புள்ளை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சந்தேக நபரான ஆசிரியர் வேறு மாணவிகளுடனும் சீண்டலில் ஈடுபட்டாரா என்பது குறித்து விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. டெட்வா சூறாவளியினால் பாதிக்கப்பட்டு இன்னும் தற்காலிக முகாம்களில் தங்கியிருக்கும் மக்களுக்கான தற்காலிக வீடுகள் தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதன்படி குறித்த தற்காலிக வீடுகளை மே மாத இறுதிக்குள் கட்டி முடிக்குமாறு ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நிவாரணப் பணிகளை விரைவுபடுத்தும் நோக்கில் இந்த விசேட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து வீடமைப்பு நிர்மாணத்துறை மற்றும் நீர்வளங்கள் அமைச்சர் சுசில் ரணசிங்க தெரிவிக்கையில் நாட்டில் தற்போது 3 மாவட்டங்களை மையப்படுத்தி சுமார் 20 பிரதான தற்காலிக முகாம்கள் செயல்பட்டு வருகின்றன. சூறாவளி அனர்த்தத்தினால் வீடுகளை இழந்த சுமார் 500 குடும்பங்கள் தற்போது இந்த முகாம்களில் தங்கியுள்ளனர். முகாம்களில் உள்ள மக்களின் அன்றாட சிரமங்களை கருத்தில் கொண்டு அவர்களுக்கான தற்காலிக குடியிருப்பு வசதிகளை மே மாத இறுதிக்குள் முழுமையாக நிறைவு செய்யுமாறு ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் என அவர் தெரிவித்துள்ளார். நாளை 1ஆம் தேதி சர்வதேச மே தினத்தை முன்னிட்டு நாட்டின் பல பகுதிகளிலும் நாளை மே தின பேரணிகள், கூட்டங்கள் மற்றும் பல்வேறு நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இதற்காக கொழும்பு நகரில் போலீசாரால் விசேட பாதுகாப்பும் போக்குவரத்து திட்டமும் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளன. நாளை உலகளாவிய ரீதியில் உழைப்பாளிகள் தினம் கொண்டாடப்பட உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. மின்சார கட்டணத்தை 18% அதிகரிக்குமாறு தேசிய அமைப்புகள் செயல்பாட்டு தனியார் நிறுவனம் கோரிக்கை விடுத்திருந்த போதிலும் அரசாங்கம் 15 பில்லியன் ரூபாய் மானியத்தை வழங்கவுள்ளதாக பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவுக்கு திரைசேரி அறிவித்துள்ளது.
இது தொடர்பாக கருத்து தெரிவித்த பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவின் தொடர்பாடல் பணிப்பாளர் ஜெயநாத் கேரத், அரசாங்கத்தின் இந்த மானியம் காரணமாக மின்சார கட்டணங்கள் அதிகரித்தாலும் 95% நுகர்வோருக்கு கட்டண உயர்வு அவசியமில்லை. அத்துடன் வருடத்தின் 2ஆம் மற்றும் 3ஆம் காலாண்டுகளை கருத்தில் கொண்டு மின்சார கட்டணத்தை 18% அதிகரிப்பதற்கான புதிய யோசனையொன்றை தேசிய அமைப்புகள் செயல்பாட்டு தனியார் நிறுவனம் நேற்று முன்தினம் சமர்ப்பித்திருந்தது. கடந்த 6ஆம் தேதி இதே நிறுவனம் 2ஆம் காலாண்டுக்காக 15% கட்டண உயர்வை கோரியிருந்த நிலையில் உலக சந்தையில் எரிபொருள் விலை அதிகரிப்பு காரணமாக 2ஆம் காலாண்டில் நிலவிய 31 பில்லியன் ரூபாய் நிதி பற்றாக்குறை தற்போது 38 பில்லியன் ரூபாவாக அதிகரித்துள்ளதாக அந்த நிறுவனம் சுட்டிக்காட்டியுள்ளது. எனினும் திரைசேரியின் நிதி தலையீடு காரணமாக பெரும்பாலான மின் நுகர்வோர் இந்த பாரிய கட்டண அதிகரிப்பிலிருந்து பாதுகாக்கப்படுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பல பகுதிகளில் இன்று முதல் வெப்பநிலை எச்சரிக்கை மட்டத்தில் இருக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வட மத்திய கிழக்கு சப்ரமுவ மாகாணங்கள் மற்றும் குருநாகல், மொனராகலை, வவுனியா, முல்லைத்தீவு, கிளிநொச்சி மாவட்டங்களில் வெப்பமான வானிலை நிலவும் 13 மாவட்டங்களில் சில இடங்களில் மனித உடலில் உணரப்படும் வெப்பநிலை நிலவக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆகையால் இதனால் நீண்ட நேரம் வெயிலில் இருப்பதனால் சோர்வு ஏற்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு மாகாணத்தில் பயனாளிகளுக்கான சேவையை முன்னறிவித்தலின்றி இடைநிறுத்தி பொதுமக்களுக்கு மிகப்பெரிய அசௌகரியங்களை ஏற்படுத்திய வவுனியா மாவட்டத்தைச் சேர்ந்த 4 தனியார் பேருந்துகளின் வழி அனுமதி பத்திரம் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக வடக்கு மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் தலைவர் பொறியியலாளர் சு. விமலேஸ்வரன் தெரிவித்துள்ளார். வவுனியா பேருந்து நிலையத்தில் குறித்த தனியார் பேருந்துகள் தமக்குரிய சுழற்சி முறை இருந்தும் அதிகார சபைக்கு எவ்வித முன்னறிவித்தலுமின்றி தமது சேவையை தன்னிச்சையாக இடைநிறுத்தியுள்ளன. இதனால் பேருந்து நிலையத்தில் காத்திருந்த பெருமளவான பயணிகள் ஒரு நாள் முழுவதும் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டதுடன் அதிக கட்டணங்களை செலுத்தி மாற்று தனியார் வாகனங்களை தமது இருப்பிடங்களுக்கு செல்ல வேண்டிய துர்ப்பாக்கிய நிலைக்கு தள்ளப்பட்டனர். எனவே பயணிகளை நடுத்தெருவில் விட்ட இந்த பொறுப்பேற்ற செயல் தொடர்பில் அதிகார சபையின் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டதையடுத்து பேருந்து உரிமையாளர்களுக்கு எதிராக பின்வரும் கடுமையான நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்கப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக குறித்த பேருந்து உரிமையாளர்களுக்கு தலா 3000 ரூபாய் தண்டப்பணம் விதிக்கப்பட்டுள்ளதாகவும் பேருந்துகளின் வழி அனுமதி பத்திரங்கள் 27/4/2026 முதல் 3/5/2026 வரை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளன. இந்த தடை நடைமுறையில் இருக்கும் காலப்பகுதியில் குறித்த பேருந்துகளில் பதிவு செய்யப்பட்ட சாரதி மற்றும் நடத்துனர் ஆகியோர் வடக்கு மாகாண வீதி பயணிகள் போக்குவரத்து அதிகார சபையின் வழி அனுமதி பத்திரம் பெற்று சேவையில் ஈடுபடும் வேறு எந்தவொரு பேருந்திலும் கடமையாற்றுவதற்கு முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கோதுமை மாவின் விலையை அதிகரிப்பதற்கு பிரீமா நிறுவனம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இதன்படி பிரீமா நிறுவனத்தின் கோதுமை மா 1 கிலோகிராமின் விலை 5 ரூபாவினால் அதிகரிப்பதற்கு அந்நிறுவனம் தீர்மானித்துள்ளது. போக்குவரத்து செலவுகள் அதிகரித்துள்ளமையே இந்த விலை உயர்வுக்கான காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விலை அதிகரிப்புக்கு அமைய இதற்கு முன்னர் 220 ரூபாவாக காணப்பட்ட 1 கிலோகிராம் கோதுமை மாவின் புதிய விலை 225 ரூபாய் என்பதும் குறிப்பிடத்தக்கது. வவுனியா தோடிக்கல் பகுதியில் கிணறு ஒன்றிலிருந்து முதியவர் ஒருவரின் சடலம் நேற்று மீட்கப்பட்டது. வவுனியா தோணிக்கல் சேக்கலார் வீதியை சேர்ந்த 64 வயதுடைய கணபதி பிள்ளை தவக்குமார் என்பவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த நபர் காலை நீண்ட நேரமாகியும் வீட்டுக்கு வராத நிலையில் உறவினர்கள் அவரை தேடியுள்ளார்கள். இதன்போது வீட்டின் அருகிலுள்ள கிணற்றிலிருந்து அவர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பாக போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டதை அடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். மரணத்துக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படாத நிலையில் மேலதிக விசாரணைகளின் பின்னர் சடலம் பிரேத பரிசோதனைக்காக வவுனியா மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதுடன் வவுனியா போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். கொழும்பு புறநகர் தொடருந்து திட்டத்தின் கீழ் அடுத்த ஆண்டு ஆரம்பத்தில் மின்சார தொடருந்து சேவைகளை ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கொழும்பு புறநகர் பகுதிகளில் தொடருந்து சேவையை நவீனமயப்படுத்துவது மற்றும் அது தொடர்பான எதிர்கால திட்டங்கள் குறித்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா மற்றும் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் அமைச்சின் அதிகாரிகளுக்கு இடையில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற கலந்துரையாடலின் போது இந்த விடயம் தொடர்பில் தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. அதற்கு அமைய இந்த திட்டத்தின் முதற்கட்டத்தின் கீழ் கல்லணி தொடருந்து பாதையில்
பாதையில் மருதானிலிருந்து மாகுங்கும்பர வரையிலும், பிரதான தொடருந்து பாதையில் கொழும்பு கோட்டையிலிருந்து ராகம வரையிலும், கடலோர பாதையில் கொழும்பு கோட்டையிலிருந்து பாணாந்துறை வரையிலும் மின்சார தொடருந்து சேவைகளை ஆரம்பிப்பதற்கான திட்டங்கள் குறித்து இதன்போது ஆராயப்பட்டது. அத்துடன் இத்திட்டத்துக்கான நிதிகளை பெற்றுக்கொள்வது மற்றும் இதனை செயல்படுத்தும் போது ஏற்படக்கூடிய சவால்கள் குறித்தும் விரிவான கலந்துரையாடல்கள் முன்னெடுக்கப்பட்டன. தற்போதுள்ள தொடருந்து சேவைக்கு இணையாக மின்சார தொடருந்து சேவைகளை முன்னெடுப்பதுடன் தொடருந்து பாதைகளில் தற்போது காணப்படும் அகல பாதை முறைமைக்கு பதிலாக சர்வதேச ரீதியில் பயன்படுத்தப்படும் முறைமையை பயன்படுத்தி தொடருந்து பாதைகளை புனரமைப்பது தொடர்பிலும் இங்கு ஆலோசிக்கப்பட்டது. இந்த நவீனமயமாக்கல் திட்டத்தை அடுத்த ஆண்டு ஆரம்பத்திலேயே நடைமுறைப்படுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. விபத்தில் சிக்கிய நபர் ஒருவர் சிகிச்சை பலனின்றி நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் உயிரிழந்துள்ளார். பனிச்சங்குளம் மாங்குளம் பகுதியைச் சேர்ந்த விஸ்வலிங்கம் கண்ணன் வயது 46 என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். இதுகுறித்து மேலும் தெரிய வருகையில் இவர் கடந்த 4ஆம் தேதி மெல்லாவியிலிருந்து மாங்குளம் நோக்கி மோட்டார் சைக்கிளில் சென்றுள்ள நிலையில் அவருக்கு முன்னால் ஒரு லொரி பயணித்துக் கொண்டிருந்தபோது அந்த லொரியானது வேகத்தை குறைந்ததும் அவர் அந்த லொரியுடன் மோதுண்டு விபத்துக்குள்ளானார். பின்னர் மாங்குளம் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கிருந்து 6ஆம் தேதி யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார். யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளார். அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை பிரேம்குமார் மேற்கொண்டுள்ளார். வவுனியா ஏனையின் வீதியில் பயணித்துக் கொண்டிருந்த மோட்டார் சைக்கிள் ஒன்று திடீரென தீப்பற்றி எரிந்த சம்பவம் ஒன்று இன்று இடம்பெற்றுள்ளது. வவுனியா நகர பகுதியிலிருந்து ஏனையின் வீதியூடாக சென்ற மோட்டார் சைக்கிள் தாண்டிக்குளம் முருகன் கோவிலடியை அண்மித்த போது திடீரென தீப்பற்றி எரிந்துள்ளது. இதனையடுத்து அதில் பயணித்த 2 இளைஞர்களும் மோட்டார் சைக்கிளை கீழே போட்டுவிட்டு நிலத்தில் வீழ்ந்து தப்பியுள்ளனர். இதன்போது அப்பகுதியில் நின்ற இளைஞர்கள் பொதுமக்கள் நீர் மற்றும் மண் என்பவற்றை போட்டு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் கதிரவன் நியூஸின் இன்றைய நாளுக்கான மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.